2 கேரட் இருந்தால் போதும். வெயிலுக்கு இதமாக குளு குளுன்னு ஒரு ரெசிபி ஒன்று நம்ம செஞ்சிடலாம். இது வெயில் காலத்தில் நம்ம நிறைய தடவை செஞ்சு சாப்பிடலாம், அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. சத்தும் நமக்கு ரொம்ப அப்படி கேரட்டோடைய விட்டமின் ஏ சத்து நமக்கு முழுமையாக கிடச்சிரும். ஸ்கின்னெல்லாம் நல்லா க்ளோவிங்காக இருக்கும் இந்த கேரட் சாப்பிட்றதுனால. அந்த கேரட்டை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 4 பாதாம் பருப்பு, 4 முந்திரி பருப்பு, 2 கேரட்டுக்கு 4 பாதாம் பருப்பு, 4 முந்திரி பருப்பு போட்டால் போதும். பாதாம் பருப்பை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு எடுக்கணும். கேரட் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிய வெந்துருச்சு. கையாலேயே நல்லா மசிக்க வருது, நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இதை மிக்சியில் போட்டு இந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை சேர்த்து அதில் நல்லா மைய பேஸ்டாட்டம் அரைச்சிடணும். நம்ம அரைச்ச கேரட், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு பேஸ்ட்டு. இப்போ இந்த பேஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுட்டு பால் 2 கேரட்டுக்கு நல்லா 1 லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க விடணும். இந்த கேரட் 2 கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் ஊற்றணும். 1 லிட்டர் பால் தேவைப்படும். இதுக்கு தேவையான அளவு சுகர், நமக்கு இனிப்புக்கு ஏற்ற சுகர் போட்டிருக்கேன். நான் 1/2 டம்ளர் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆடையோடு சேர்ந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். மில்க் மெய்ட் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம். இந்த கேரட் கீர் ப்ளைனாக தான் இருக்கணும், இதில் எந்த நட்ஸும் போடக்கூடாது. இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணால் நமக்கு அருமையான வெயிலுக்கு இதமான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. கேரட் கீர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கேரட் கீர் செஞ்சு இந்த வெயிலை நல்லா குளு குளுன்னு வெயிலுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.